ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிரவுண்ட் வாட்டர் என சொல்லப்படக்கூடிய நிலத்தடி நீர், உப்பு நீரை வந்து குடிக்கலாமா குடிக்க கூடாதா? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கிரவுண்ட் வாட்டர்ல வந்து கண்டாமினேஷன் ஃப்ரீ, ஏன்னா தேவையில்லாத கழிவுகள் வந்து இந்த கிரவுண்ட் வாட்டர்ல சேர வாய்ப்பு மிகவும் குறைவு. அது போக பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கிளியரா இருக்கும், ஏன்னா ரொம்ப அது பூமிக்கு அடியில இருந்து வரதுனால நேச்சுரலாவே அது ஃபில்டர் ஆகி வரதுனால நல்லா கிளியரா இருக்கும். மனித உடம்பிற்கு தேவையான மெட்டல் மினரல்ஸ், அதாவது கால்சியம், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், இந்த மாதிரியான மெட்டல் மினரல்ஸ் வந்து இந்த கிரவுண்ட் வாட்டர்ல நிறையவே இருக்கும். இங்கதான் பிரச்சனை. ஏன்னா மெட்டல் மினரல்ஸ் வந்து அதிகமா இருக்கும் போது மனித உடம்பிற்கு தேவைக்கு மேல அதை சாப்பிடும் போது மனித உடம்பிற்கு பக்க விளைவுகள் ஏற்படும். அது போக பாத்தீங்கன்னா ஹெவி மெட்டல்ஸ் என சொல்லப்படக்கூடிய லெட், அப்புறம் வந்து ஆர்சினிக், இந்த மாதிரியான ஹெவி மெட்டல்ஸும் தண்ணியில இருக்கலாம். அதனால வந்து இந்த தண்ணி அப்படி குடிக்கிறது மூலம் மனிதர்களுக்கு கண்டிப்பா பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால வந்து நம்ம எங்க கிரவுண்ட் வாட்டர் குடிக்கணும்னு பிளான் பண்றோமோ அந்த தண்ணியை கண்டிப்பா எடுத்து ஆஸ் பர் ஐஎஸ் குவாலிட்டி செக், குவாலிட்டி அசூரன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இதை குடிக்கலாம் குடிக்க கூடாதுன்னு சொல்ல முடியும். ஓகே, தேங்க்யூ.